இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த லேடீஸ் ஸ்லிப்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அலிபாயா வந்து நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ் என்ன லேடீஸ் வந்துருக்காப்பா. ஃபஸ்ட்டு வந்து உள்ளது ஹீல்ஸ் உள்ளது. ஸோ அலிபாயா காமிங்க பார்ப்போம். ஹீல்ஸ் டைப் தம்பி. சரி, கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன். அப்படியா? கீழே வாங்கி பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு இது ஆனால் இது வந்து ரொம்ப இது இந்த பின்னாடி காமிங்க அலிபாயா எப்படி இருக்குன்னு. இந்த கிறிஸ்டல் உள்ள போட்டது கீழே வைங்க. இது கல் வச்சது. அடுத்தது என்ன காமிங்க. இது ஆனால் ஹைட் கூட இது கொஞ்சம் இதை விட அந்த ஹைட் கூட. ஓ ஓகே. ஆனால் இது நல்லா இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, நைஸ். சில்வர் கலர். அடுத்தது காமிங்க. இது அதே சேம் தான். ஓகே, கீழே காமிங்க பாப்பாக்கு. டிசைன் கீழே வைங்க, கீழே வைங்க. இது கல் டிசைன் வச்சு வந்திருக்கு. இல்லை ரொம்ப இது மூணுமே ஹீல்ஸ். இப்போ அடுத்தது வந்து என்ன ஹீல்ஸா என்னது? இது ஹீல்ஸ் தான் தம்பி. ஆனால் என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா? கொஞ்சம் கம்ஃபர்டபுளானது. கீழே வைங்க பாப்போம். ஓகே, அடுத்து இது அதுவும் சேம் தான் தம்பி. இது தாய்லாந்து குவாலிட்டி. ஓகே, இதெல்லாம் அப்போ இது தாய்லாந்து இல்லையா? இது வந்து இந்தியாவில். அப்படியா? இந்தியா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தம்பி. ஓ அப்படியா? நல்லா இருக்குது பாய். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. ஆமாம், ஆனால் இதெல்லாம் ஒரே பிராண்டு. இந்த ஆக்சிஜன் இந்த பிராண்டில் இந்தியாவிலையும் பண்ணுறாங்க, தாய்லாந்து. ஸோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே. ஓகே, நைஸ். இதில் இந்த ஷார்ட் ஹீல்ஸில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கிறோம்? இல்லை, 2-3 டிசைன். பட் எது கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது? மூணுலேயே எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்? இது நிறைய இந்த மாதிரி வாங்கிட்டு வராங்க. கம்ஃபர்ட் சாஃப்ட்வேர் எது இருக்கும்? சாஃப்ட்வேர் வந்து அந்த இது இல்லைண்ணா, இந்த ஹீல்ஸ்லேயே எது சாஃப்டாக இருக்கும்? சாஃப்ட்வேர் வந்து அந்த ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது. இது எடுக்க மாட்டேங்குது. ஆமாம், இது சரி. அடுத்ததுக்காக வைங்க. ஓகே. இது என்னதுண்ணே? இது வந்து நார்மல் ஹீல்ஸ் மாதிரி உள்ளது. லைட் வெயிட். இன்னும் கொஞ்சம் கம்மி. லைட் வெயிட். ஓகே ஓகே. அடுத்தது அது சேம். இது எல்லாம் சேம் டைப் தான். சேம் டைப். இதுலேயே எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் எந்த செருப்பு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு? இந்த மாதிரி இது நல்லா இருக்கும். இது கூட கம்ஃபர்டபுளாக இருக்குமா? எது பெஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு? இது வந்து இது கால் இது பண்ணுற மாதிரி உள்ளது. ஆமாம், இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ஓ, இதுவும் ஃபுல் கவர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஓகே. கல்யாணத்துக்கு போடுறதா என்ன சரி போடுவாங்க? என்ன பெரும்பாலும் இந்த மாதிரி கலெக்ஷனாக வாங்குவாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும். மேரேஜ் வைக்கிறதுக்குலாம். அப்போ அபாயாக்கு அப்படி போடணும்னு சொன்னால் அபாயாக்கு இந்த டைப்பில் வாங்குறாங்க. இந்த மாதிரி மாடல் வாங்குறாங்க. இது கல்யாணத்துக்கு வந்து இருக்குது. இது வந்து அபாயாக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது டெய்லி போடுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னால் இது போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சரி. ஓகே. நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் ரெகுலராக மாறிக்கிட்டே இருக்குமா எப்படி? ஆமாம், வாரம் மாறிக்கிட்டே. சைஸ் எங்களுக்கு தேவைப்படுன்னு சொன்னால் என்ன செய்ய? சைஸ் இப்போ இங்கே இருக்குது. இப்போ இந்தியா சைஸ் வந்து 7ஆம் நம்பர்னு வைங்களேன். இங்கே வந்து 37. ஓகே. அப்படி அப்போ 8ஆம் நம்பர் 30. சைஸ் எப்படி எடுக்க? அப்போ இங்கே இவ்வளோ தான் இருக்குது. இதில் மாடல் நம்பர் இதில் இருக்குது. சரி, இந்த நம்பரை பார்த்து பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்போம். யார் எடுத்து கொடுப்பா? நாங்கள் கஸ்டமர் யார் கேட்குறாங்களோ பார்த்து நாங்கள் இப்போ நீங்கள் நான் எடுத்து கொடுப்பேன். சலீம்பா எடுத்து கொடுப்பாங்க. அப்போ யார்கிட்ட கேஷ் கவுண்டர்? இப்போ கேஷ் கவுண்டர் அண்ணன் இப்போ இல்லை, அவர் போயிட்டாரு. ஸோ யார் கேஷ் கவுண்டரோ அவங்ககிட்ட கேட்டால் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமாம், யாருக்கு ஃப்ரீயாக இருந்தால் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர் பாய், சூப்பர். ஓகே, நல்லது. தேங்க்யூ.